கன்னி. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலை இருந்தால் நிச்சயமாக ஒரு குறை என்பது இருந்தே தீரும். அதிலும் 60% அன்பர்களுக்கு மன நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. நீங்கள் இன்றைக்கி தான் ஒரு பிரச்சனையில் இருந்து வெளியில் வந்திருப்பீங்க. மிக பெரியதொரு அளவில் நீங்கள் வீடு வந்து சேருவதற்குள் உங்களுக்கு முன்பே உங்களுடைய இல்லத்தில் இன்னொரு புதியதொரு பிரச்சனை என்பது காத்துக்கிட்டு இருக்கும். அதில் நீங்கள் ஈடுபடும்போது மிகப்பெரியதொரு அளவில் மன கருத்து வேறுபாடுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கை துணையாலேயே நிறைய ஏற்படும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய வாழ்க்கை துணையால் மிகப்பெரியதொரு அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்ததொரு நிலை என்பது மாறப்போகுது. இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இருந்த மன கருத்து வேறுபாடுகள் என்பது சனி பகவானால் விலகப் போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். சனீஸ்வரன் கண்டக சனியாக வரும்பொழுது எப்பேற்பட்ட கண்டத்திலிருந்தும் நீங்கள் தப்ப முடியும். கண்டக சனி அப்படின்னாலே மிகப்பெரியதொரு கண்டம் நம்மை நோக்கி வருது அப்படின்னு யார் உங்களை அச்சுறுத்தினாலும் நீங்கள் மனம் கலங்காதீங்க. எந்த விதமான ஒரு கண்டங்களும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை நீங்கள் நாடும்போது ஒருபொழுதும் உங்களை எந்த விதமான துன்பமும் நாடி வராது. மிகப்பெரியதொரு அளவில் கன்னி தனது இல்லத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு பின்பு, அதாவது இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய இல்லத்தில் குப்பைகள் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி உங்களால் குப்பையை அகற்ற முடியலை, ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து குப்பைகளை நீங்கள் இரவு நேரத்தில் வீட்டில் சேர்த்து வைக்காதீங்க. மதியதொரு வேளையில் நீங்கள் வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் அவர் உங்களுடைய இல்லத்தை நோக்கி வருவதற்கு முன்பாகவே ஸ்ரீதேவியினுடைய சகோதரியாகிய மூதேவியை உங்களுடைய இல்லத்தை நோக்கி அனுப்பி வைப்பார். அப்படி மூதேவி உங்களுடைய இல்லத்தில் வாசம் செய்யும் சூழ்நிலையில் எந்த விதமான ஒரு லட்சுமி கடாட்சமும் நிலைத்து இருக்காது. அதை தவிர்க்கணும் அப்படின்னா மிகப்பெரியதொரு அளவில் அழுக்கு துணிகளை நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது. முக்கியமாக குப்பைகள் உங்களுடைய இல்லத்தில் எந்ததொரு மூலைகளிலும் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் இருக்கக்கூடிய காய்ந்த புஷ்பங்களை உடனுக்குடனேயே அகற்றி புதியதொரு புஷ்பங்களை வைத்து நறுமணம் மிக்க ஒரு பொருட்களை நீங்கள் பூஜை அறையில் வச்சா அந்ததொரு நறுமணத்தின் வாயிலாக நிச்சயமாக ஸ்ரீதேவி உங்களுடைய இல்லத்தில் நிலைத்து இருப்பாள்.
அதன் மூலமாக மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் தொழிலில் முன்னேற முடியும். கன்னி ராசி இந்த 2025 மிகப்பெரியதொரு அளவில் லாபத்தை ஈட்டும், பணத்தை சம்பாதிக்கும், கடனிலிருந்து நிச்சயமாக வெளிவந்தே தீரும். அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் பண கஷ்டம் என்பது இருக்காது, மாறாக மன கஷ்டங்கள் என்பது இருக்கும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா வீடு எப்பொழுதுமே நறுமணமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பூஜை அறையில் ஏதாவது ஒரு சாம்பிராணியை நீங்கள் ஏற்றி வச்சா மிகப்பெரியதொரு அளவில் எந்த விதமான ஒரு குழப்பங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் அந்த இல்லத்திற்குள் நிகழவே நிகழாது. சனி பகவான் உங்களுடைய வீட்டினுடைய வாசனையையே பார்த்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் வெளியில் வந்தால் மட்டுமே தான் பிற சூழ்நிலைகளை பயன்படுத்தி உங்களுடைய அணுக பல முயற்சிகளை எடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது அஞ்சனை மைந்தனுடைய ஆஞ்சநேயருடைய பாதத்தை நீங்கள் பற்றும்போது சனீஸ்வரனுடைய பார்வை என்பது உங்கள் மேலே விழவே விழாது. இது பிரபஞ்சத்தினுடைய ஒரு மாற்ற முடியாத கருத்து. அதாவது மகாவிஷ்ணுவுடைய அவதாரமாகிய ராமர் மீது உண்மையான இறை பக்தியோடு இருக்கக்கூடிய அனுமனையும் அனும பக்தர்களையும் சனி பகவானுடைய பார்வைகளும் நெருங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தை அனுமன் பெற்றதாக புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லும்போதே மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் சனிக்கிழமை தோறும் உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அனுமன் ஆலயத்தை சென்று அடைந்தால் போதும். இந்த 2025 என்பது சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் நிகழாது. அதே மாதிரி உங்களுடைய உடல் சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தின் மீதும் கவனத்தை செலுத்தணும். நீங்கள் அயராது பாடுபடுவதால் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கடந்ததொரு காலகட்டத்தை விட இந்த 2025 உங்களுடைய உடல் உழைப்பு என்பது அதிகரிக்கும். அதன் மூலமாக தூக்கமின்மை என்பது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படும். தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னாலே அது 4 மணி நேரம்தான். மறுபடியும் எந்திரிச்சு நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கலாம். பலவிதமான ஒரு மூலைகளில் பணத்தை எவ்வாறெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பல வழிகளில் உங்களுடைய கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு காலம்தான் இது. மிகப்பெரியதொரு அளவில் உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறப்போகுது. சரிங்களா? நிச்சயமாக உங்களுடைய கடின உழைப்பால் கடனில் இருந்து இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் விடுபட முடியும். மிகப்பெரியதொரு அளவில் கடன் கழுத்தை நெரிச்சது எல்லாமே முடிந்தது. இனி வரக்கூடிய காலம் என்பது நிம்மதியாக பெருமூச்சு என்பது விட்டு வாழக்கூடிய ஒரு காலம்தான் இது. தேவையற்ற குடும்ப பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே மிகப்பெரியதொரு அளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்களில் இருந்து உங்களால் தப்ப முடியும். வேறு யாருமே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையையும் ஏற்படுத்தவே வேணாங்க. நீங்களே உங்களுக்கான ஒரு பிரச்சனைகளை தேடி சென்று அதில் சிக்கிக்கொள்வீர்கள். மிகப்பெரியதொரு அளவில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னா மனைவியை எந்ததொரு தருணத்திலையும் நீங்கள் எதிர்த்து பேசிடாதீங்க. அவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு எதிர்மறையான கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிச்சிடாதீங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியின் பலன் என்பது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை ஈட்டி தருங்க. மிகப்பெரியதொரு அளவில் கணவர் உங்களுடைய கருத்துக்களை ஒதுக்கி வைத்திருப்பார் கடந்ததொரு காலகட்டத்தில். இனிமே நீங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பார். உங்களுடைய வார்த்தைகளை சபைகளுக்கு எடுத்து செல்வார். மிகப்பெரியதொரு அளவில் கன்னி மதிக்கப்படும். மற்றவர்களால் இது நாள் வரைக்குமே ஒதுக்கப்பட்ட கன்னி ராசி என்பது உற்றார் உறவினர்களால் மதிக்கப்படும். மிகப்பெரியதொரு அளவில் உங்களுடைய கௌரவம் என்பது உயரப்போகுது. நீங்கள் எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு அந்நிய பிரச்சனைகளுமே உங்களுடைய சேர்ந்து அடையாதீங்க. மிகப்பெரியதொரு உயரத்தை நீங்கள் நோக்கி கன்னி இந்த 2025 நகர்ந்தே தீரும். வாயு புத்திரனாகிய அந்த அனுமன் அந்த மகேஸ்வரனுடைய அம்சத்தை கொண்டவர். அப்படி இருக்கும்போது மகேஸ்வரனுடைய அம்சத்தை கொண்ட அனுமனை நீங்கள் நாடும்போது எந்த விதமான ஒரு சனீஸ்வரனுடைய பார்வையும் உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத ஏற்படுத்தாதீங்க. சரிங்களா?
நம்பிக்கையோடு இருங்க, தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இனியும் கன்னி வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறத சந்திக்காது. அனுமனை நாடி நீங்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த பிரபஞ்சம் எடுத்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்பேற்பட்ட ஒரு செய்தி என்பது உங்களுடைய செவிகளில் வந்து சேர்ந்திருக்கு. இல்லை அப்படின்னா இந்ததொரு காணொளியை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. எல்லாமே காலத்தினுடைய கோட்பாடுகள் படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம்தான் இது. நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு வினாடியையும் நீங்கள் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். எந்ததொரு தருணத்துலையுமே மனக்குழப்பங்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் கடந்ததொரு காலகட்டத்தை பற்றியும் நினைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா கேது உங்களுடைய மனதை குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. அந்ததொரு தருணத்தில் இந்ததொரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். ராம ஸ்ரீராம ஜெயராம சீதாராமா, அருள் தந்து துயர் போக்கி காப்பாயிராமா அப்படிங்கிற மந்திரத்தை ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு சனிக்கிழமை சென்று இரவு வேளையில் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. அந்த ஆஞ்சநேயருக்கு ராமர் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்ததொரு மந்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் போக்கி, அருள் தந்து துயர் போக்கி, துயர்களெல்லாம் போக்கி காப்பாய் ராமா அப்படிங்கிற அந்த மந்திரம் ஆஞ்சநேயரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அவருடைய அன்புங்கிறது உங்களுக்கு எப்போதும் நிலைக்கும். கன்னி ராசிக்காரர்கள் இனி வாழ்வில் பட்ட துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி வாழ்விகளில் வெற்றிகளுக்கான படியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கன்னி ராசியை பற்றி ரெகுலராக வீடியோ தெரிஞ்சுக்கணும், அப்டேட்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.